This is going to be an unfiltered episode. Sorry, sir. The கருத்து what is I'm saying is அந்த ஆணி தேவையில்லாத ஆணி நம்ம தேய்ச்சி தானே குளிப்போம். தேய்ச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சாதான் நாறு போட்டு தேய்ச்சி குளிக்கணும், ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி குளிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கலர் வரும். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பாக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது? கார்த்திக் ராஜா சார் கால் பண்ணுது. Not even a single acne. டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. Stop other derm profile unjudged. Never. Yes. இதெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நான் வேலை செய்யல, எனக்கு ஹோம் ரெமிடிஸ் பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் நான் எல்லா கருமத்தையும் மூஞ்சில போட்டிருக்கேன், எதுவும் எனக்கு வேலை செஞ்சது இல்லைங்க. Unless and it is Monisha. That is called Instagram reality. ரீசெண்டா உங்களுக்கு பிபி ஏத்துன ஒரு ஸ்கின் கேர் ட்ரெண்ட்னா என்ன? அது வாரம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு ட்ரெண்ட் 2 ட்ரெண்ட் வந்தா பரவாயில்ல. சரி போதும். உண்மைதான் வெளியே வந்துட்டு இருக்கு. வெல்கம் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. என்ன எடுத்த உடனே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? எஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி அன் unfiltered episode. ஸோ அதனால் நான் இன்ட்ரோலாம் கொடுக்க போதில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி ஃபார்மல் வித் டாக்டர் ராதா சுப்ரமணியம். Neither do I. சரி, எஸ், டேரக்டாக ஷோக்குள்ளே போகிறோம். யா, ஹாய் ராதா, தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். நோ தேங்க்யூ. தேங்க்யூ நானும் சொல்ல வரேன், நீ சொல்றது வாங்கி போகிறது கிடையாது. ஓகே, ஸோ why did Radha become a dermatologist? Why didn't she become a gynecologist ன்னு கேட்டிருந்தானா ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். பிகாஸ் என்டையர் காலேஜுக்கே தெரிஞ்சது ஐ திங்க் ஷீ இஸ் கோயிங் டு பி அ கைனகாலஜிஸ்ட். அப்படிதான் ஒரு ஃப்ளூக்குன்னு சொல்லிக்கலாமா இப்போதைக்கு. ஃப்ளூக்காக ஆரம்பிச்சது இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் வித் ஃபேட் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் ஜஸ்ட் ஒர்க்ட் அவுட். Yeah, destiny. Can call it that way. Okay, so Radha வந்துட்டு I know Radha's journey, how you've come here அப்படிங்கிறது எனக்கு தெரியும். Why did you want to come to social media? எது உங்களை தூண்டுச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இவ்வளோ கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கு முக்கியமான காரணமே? ஆரம்பித்தது பப்ளிசிட்டிக்கு. கண்டிப்பாக. That's what unfiltered, you know, she's being just raw. போட்டு பார்த்தேன், 5000 தாண்டலை, 5000 சுத்தமாக தாண்டலை. ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் வித் அவர் ஸ்டுடியோ கூப் வித் 5000. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஸ் வி கோ புட் ஆன் வீடியோஸ் போட ஒன்றே ஒன்று பட்டுச்சு, ஹவு மெனி மிஸ்இன்ஃபர்மேஷன், ஹவு மெனி ஃபில்டரிங் தட் சோஷியல் மீடியா இஸ் ஷோயிங் எவ்ரிபடி. ஒரு வீட்டில் நம்ம பார்க்குறோம்ல, அந்த வீடியோஸில் வந்துட்டு எவ்வளோ வந்து ஃபேக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு அன்ஃபேக்டு வேர்ஷனாக வந்துட்டு ஸ்கின் கேர் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு நவ் ஐம் டூயிங். ஸோ அது பண்ண இன்னும் நீட் வந்துட்டு நிறையா இருக்குது. வென் பீப்புள் ஹூ வாஸ் வாட்சிங் அவர் வீடியோஸ் அண்ட் புக்கிங் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அண்ட் கம்மிங் அண்ட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அண்ட் ஆஸ்கிங், இந்த மாதிரி மேம் உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது the trust that they keep in us, no, on both of us is something that எவ்வளோ காசு கொடுத்தாலும் வராது. ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு வீடியோ போடும் போது வருது இல்லை, வை நாட், அது ஒரு போதை மாதிரி போயிட்டுருக்கு இப்போ. ஸோ வென் வி டாக் அபவுட் நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறோம், எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஐ கேன் புட் இட் தட் வே. இங்கே நிறைய பேருமே வந்துட்டு எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வித் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சொல்லி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. இப்போ உங்கள் வீடியோஸில் பார்த்தா நீங்கள் எதுவுமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஐ நோ தேர் இஸ் அ ரூல் தட் வி ஆர் நாட் சப்போஸ் டு, பட் அதையும் தாண்டி ராதா ஏன் அதை பண்ணுறதில்ல? பொதுவாக பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஐம் நாட் அட்ரெஸிங் A, ஐம் நாட் அட்ரெஸிங் B, ஐம் நாட் அட்ரெஸிங் Z, ஐம் அட்ரெஸிங் அ பொது ஆல்ஃபபெட்ஸ். பொதுவாக பண்ணும்போது வி நோனோ ஒருத்தவங்க ஸ்கின் மாதிரி இன்னொருத்தவங்க ஸ்கின் இருக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க ஸ்கின் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிஹேவ் பண்ணுற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு பிஹேவ் பண்ண கிடையாது. யூ வெரி க்ளோஸ். நான் யூஸ் பண்ணுறது நீ யூஸ் பண்ண முடியாது, நீ யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ண முடியாது இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில். ஸோ இதில் பார்த்துன்னா
when we are giving a general common sense to everybody, we cannot just give products. இப்போ கூட வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறதோ இல்லாட்டி ரேட்டிங் பண்ணுறதோ, we've started with products, not as a paid partnership. அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், when somebody is trying something, it's like a perfume. அவங்களுக்கு பிடிச்சாதான் வேர் பண்ணிக்க முடியும், அவங்க ஸ்கின் எடுத்துக்கிட்டா தான் வேர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது we don't know how their skin is going to accept. ஸோ அந்த ஒரு காரணம் மெயினாக. ஸோ அதனால தான் ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு சொல்கிறது கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு நம்ம அன்ஸ்பான்சர்ட் அப்படின்னு போட்டால் கூட நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி கண்டிப்பாக அவள் பேர் ப்ரொமோஷன் தான்ப்பா வாங்கியிருப்பா அப்படிங்கிறது. அண்ட் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணாமல் இல்லை. பட் ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வரணும்னா நம்ம பீப்புள் ஷுட் திங்க் தட் இவங்க காசு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு ஃபேவர் இல்லாமல் நம்மளுக்கு சொல்லுவாங்க, ட்ரூ இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கங்கிறதுக்காகவும் ப்ராபப்ளி ஐ டென்ட் ஆப்ட் ஃபார் தட் சைட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே. ஸோ நம்ம ப்ராடக்ட் சொல்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின், ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகுது. நோ. ஆனால் நான் ஒன்று இப்போதோ கேட்க வந்தேன். என்ன கேட்க வந்தேன்? இல்லை சரி, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தங்களோட நன்மைக்காகன்ட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, ஆனால் அதே மாதிரி சில ரியாக்ஷன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கீங்க. கரெக்ட். அதில் உங்களுக்கு த்ரெட்டும் வந்திருக்கு. ஆஹா, நாங்கள் வந்துட்டு இதை பண்ணிவிடுவோம் அது பண்ணிவிடுவோம், அதையும் தாண்டி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன் அதை நீங்கள் செய்கிறீங்க? உங்களுக்கு த்ரெட்டு வந்தோ அதை நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் என்ன? த்ரெட்டு கொடுக்குறவங்க வந்துட்டு ஒன்றும் தேர் நாட் ரைட். அவங்க ராங்காக இருக்கிறதுனால தான் த்ரெட்டே கொடுக்குறாங்க. நம்பர் 1 என்னது கந்த வெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கால் பண்ணி நீ மிரட்ட எவ்வளோ வேணால் மிரட்டிக்குவாங்க. பட் ஐம் கோனா டூ வாட் ஐம் கோனா டூ பிகாஸ் யூ டிட் சம்திங் ராங். நம்பர் 1. நம்பர் 2, we have a legal system behind us. We have somebody to support our purpose. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தப்பு பண்ணுறாங்க, அதை மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படிங்கிற மாதிரிங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட வந்துட்டு பிரச்சனைக்கே வராங்க. ஸோ நான் தப்பு பண்ணாத போது ஐ டோன்ட் ஹாவ் டு பி ஸ்கேர்ட் ஆஃப் தெம். ஸோ அதனால் நான் அவங்க எவ்வளோ தான் வந்தாலும் ஐ திங்க் with the whole team behind me, I am standing. That team, I think, obviously includes you. And ஏன்னா மென்டல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ். அது தப்பு பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நிற்கிறேன். நான் திருப்பியும் பண்ணுவேன். ஸோ the way you educate, it's very good. ஸோ நான் சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டே ஆகணும், மக்களோட மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு. சரியா? க்ளோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? நீங்கள் இதை நம்புறீங்களா? ஹாப்பியாக இருக்கும் போது க்ளோ, சேடாக இல்லாத போது நோ க்ளோ, அழுதுட்ட பிறகு ஒரு க்ளோ, போஸ்ட் க்ரை க்ளோ, இதுவும் க்ளோ தான். நம்ம வந்துட்டு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சா க்ளோ வரும்னு சொல்லிட்டு ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணுறது, வெள்ளையானா க்ளோன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறது, இதுவும் க்ளோ தான். நம்ம எந்த க்ளோ சூஸ் பண்ணுறோமோ அதுதான். either you're going to attain the glow or not attain the glow and chase after it. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் all these marketing tips and all these ஸ்கின் கேர் ஆர் நம்மளோட ஸ்கின்னோட லவ்வை பற்றி நம்ம எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம்ல, is all to attain this glow that we can attain, not chase after the glow that is not in our hands. ஆமாம், அப்படின்னு சொல்லும்போது உங்கள் முகம் கூட தான் க்ளோவாக இருக்குது, உங்கள் கை கால் கூட தான் க்ளோவாக இருக்குது. நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டு மாய்ஸ்சரைசர் தான் போட்டேன். வேற மாய்ஸ்சரைசருக்கு இவ்வளோ க்ளோ ஆகுது. நாங்களாம் போட்டால் மாய்ஸ்சரைசருக்கு க்ளோ ஆக மாட்டேங்குது. நீங்கள் வேற என்ன எடுக்கிறீங்க டாக்டர்? நான் வந்துட்டு குளூட்டதயான் ஓரலாக எடுக்கிறேங்க, நல்லா நிறைய வந்துட்டு சீரக தண்ணி குடிக்கிறேங்க. அப்புறமா வந்துட்டு கண்டிப்பாக ஐ ஹாவ் டேக்கன் மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் பிகாஸ் ஐ நோ ஐ ஹேட் ப்ளீடிங் ஆக்னே டியூரிங் அவர் MBBS டைம். ஸோ கண்டிப்பாக ஐ ஹேவ் டேக்கன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் இட். I've been அப்பப்போ MNRF பண்ணுவேன், ஸ்கார்ஸ் இருக்கிறதுனால. மை ஸ்கார்ஸ் டெல்ஸ் த ஆக்னே தட் ஐ ஹேட். ஸோ அதெல்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பண்ணும் போது அதனால இந்த க்ளோ. ஓகே. ஸோ
ராதாவோட கரண்ட் ஃபேவரட் சன்ஸ்கிரீன் என்ன? Isdin Fusion Water. கரண்ட் Without doubt. ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்? Uriage Sika Daily Gel, without any doubt. ஓகே. கரண்ட் ஃபேவரட் கிளென்சர்? 2 இருக்கு. CeraVe Foaming Cleanser, Clinical Cleansing Complex. ஸோ நீங்க வந்துட்டு நிறைய பேர் உங்களோட பழைய போட்டோஸ் பார்த்தவங்க, ஆ. மக்களுக்கு தெரியாது, ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியாது, பட் நம்மளோட சரௌண்டிங்லேயே வந்துட்டு என்ன வந்து கேட்டிருக்காங்க. லெட்ஸ் கிளியர் தட் டவுட். Correct. ராதா என்ன பண்ணியிருக்காங்க? ராதா முன்னாடி காலேஜ் படிக்கும் போது இப்படி இல்லையே. ராதா என்னமோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க. See, எனக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து I had severe acne, bleeding acne with scars. கண்டிப்பாக I had quite a lot ups and downs in the treatment. And at one point of time, after my son's birth, due to the hormonal imbalance, I had certain viral infections and all. அதில் வந்துட்டு நிறைய உள்ளார நான் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்துட்டு மை கலர் இன்னும் டார்க் ஆகிட்டு, நான் அதாவது உனக்குலாம் தெரியாத கலருக்கு போனேன் நான். ஸோ தட் டைம் ஐ ஹேட் டு அண்டர்கோ சர்டன் தெரப்பீஸ் டு பிரிங் பேக் மை கலர், வேர் தேர் இன்வால்வ்ஸ் டீப் பீலிங் அண்ட் ஆல், காஸ்மெலன் தெரப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு வாட்டி பண்ணேன். தென் தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் வித் அ ப்ராப்பர் ஸ்கின் கேர். இவ்வளோ வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம், ஒழுங்காக வந்துட்டு மெயின்டைன் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஐ ஹேட் அ சீரீஸ் ஆஃப் மல்டிபிள் லேசர் டோனிங். ஏன்னா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதான் பண்ணதுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. தென் ஐ ஹேட் மை லேசர் டோனிங்ஸ் அண்ட் ஆல் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். நவ் கரண்ட்லி லக்கிலி வித் ஆல் மை ரொட்டீன்ஸ் தட் ஐ எம் ஃபாலோயிங், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஐ வேக் அப் அட் அரவுண்ட் 4:30, sleep at around 9:30ish. வித் ஒன் ஆர் 2 days எங்கேயாவது ஊர் சுற்றுறதுல வந்துட்டு போயிடும். அதில் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்துட்டு என் ரொட்டீன் ப்ளஸ் ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறதுனால வாட் எவர் ஐ கேவ் மை ஸ்கின், த லக்ஸூரியஸ் திங்ஸ் தட் ஐ கேவ் மை ஸ்கின், ஐ எம் மெயின்டைனிங் இட். ஸோ யூ ஜஸ்ட் கேவ் யுவர் ஸ்கின் ஒன்லி டாபிக்கலாவா, இல்லை வாட் எல்ஸ் யூ கேவ் யுவர் ஸ்கின்? ஓரலாக கண்டிப்பாக எடுத்திருக்கேன். மேபி ஃபியூ years back I have taken IV, but I'm not maintaining on that. Probably maintain பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். And what about your general food habits to physical activity? How much does that contribute? I'm quite active. Strength training பண்ணிட்டு இருக்கேன் மொட்டை மாடியில். everybody knows that. இப்போ வந்துட்டு I have shifted to a morning ரிச்சுவல். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அன்ஹெல்தியாக போகாமல் ஒரு நானே கொட்டிக்கிட்டு கம்மி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு அந்த பேட்டில். ஐ எம் நாட் மேட் டு, நானாக வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ எம் நாட் மேட். ஐ கோ ஆஃப் த போர்ட், பட் ஐ மேக் யூ கம் பேக் டு இட். கம் பேக். ஐ எம் குவைட் ஆக்டிவ். ஐ எம் அ த்ரோ பால் பிளேயர். ஐ ஸ்டில் பிளே பேட்மிண்டன். பையனோட சுற்றுறது, ஓடுறது, ஒடியாடுறது, அவன் சைக்கிள் பின்னாடி ஓடுறது, இதுதான் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ டூ ட்ரெக்ஸ் ஆஃபன். நிறைய ஊர் சுற்றுவேன். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வாக்ஸ் அண்ட் ஸ்டஃப். இதில் வந்து ஓரலாக அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா ஐ ஸ்டே ட்ரூ டு வாட் ஐ வாஸ் ஈட்டன். பருப்பு சோறு வித் நெய் கொடுத்தாங்கன்னா தட்ஸ் மை ஸ்டேபிள் ஃபுட்னா தட்ஸ் மை ஸ்டேபிள் ஃபுட். ராகி கஞ்சி ஐ லவ். இதெல்லாம் வந்துட்டு இந்த அன்ஹெல்தி வெர்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு குட் ஹெல்தி வெர்ஷன்ஸ் தட் ஐ அம் டூயிங். யூ மென்ஷன் நான் நிறைய ட்ரெக் போவேன் அப்படின்ட்டு. ஹவு டு யூ நாட் கெட் டேன்? I do get tan. Okay. I do get sorry tan. என்னால நான் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ பிரியங்கா கிட்டே கேட்டு பாருங்களேன். பிரியங்கா, நான் வந்துட்டு இந்த ட்ரிப்புக்கு போகிறேன், நான் ஒரு 2 weeksக்கு வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். ஸோ அது I do get tan because okay. I'm having still so much melanin in my body. So I will get tan. இந்த ஐபிடிலாம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்க தான் செய்யும். I start my orals, அதாவது oral sunscreen protection 2 weeks before I start traveling, during my travel, 2 weeks after my travel. இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் oral. என்னென்னா இட் குட் பி எனிதிங். இட் குட் பி எனி ஆன்டிஆக்சிடென்ட் ஆர் நம்ம எனி oral sunscreen that is available with us.
ரெண்டாவது கண்டிப்பாக சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது வந்துட்டு டபுள் லேயர் ட்ரிபிள் லேயரில் இருக்கும். Isdin is always been, because I have a very oily skin. பார்த்தாலே கூட this is not just glow, this is just oily skin. Yeah. ஸோ இது வந்துட்டு என்னென்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரே சன்ஸ்க்ரீன், எனக்கு அதுதான். இதுக்கு மேலே பில்டப் பண்ணுவேன் நான். அந்த பில்டப் வந்துட்டு பண்ணல, டிண்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ்வலாக போட்டுட்டு போவேன். திஸ் ஒயிட் பிரிம் ஹேட், யூபிஎஃப் சன் க்ளவுஸ் அதெல்லாம் இருக்கும். பிகாஸ் ஐ டேன் ஃபாஸ்டர் வித் த பாடி தேன் த ஃபேஸ். அது வந்து திருப்பி லேசர் டோனிங் பண்ணி டிக்கரிங்லாம் பார்த்து வரதுனால. ஸோ பேசிக்லி த பாயிண்ட் இஸ் எல்லாரும் டேன் ஆவாங்க, பட் உங்களுக்கு காமிக்கிறது கிடையாது. அதுதான் இங்க பாயிண்ட். தட் இஸ் கால்ட் இன்ஸ்டாகிராம் ரீலிட்டி. ஸோ அதனால வந்து எல்லாரும் எப்பவுமே இப்படியே இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் தட் யூ டோன்ட் see the bad part of anyone. Yeah. So what do you take for treks generally? Trek போறீங்க அப்படின்னா what will be your skincare routine that you will do? See, weight 100% weight ரொம்ப முக்கியம் இல்லை. கண்டிப்பாக மூஞ்சி கழுவுறதுக்கு, மூஞ்சிக்கு மேலே போடுறதுக்கு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக இருக்கும், சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக இருக்கும். நோ சீரம்ஸ், நத்திங், நோ ஆக்டிவ்ஸ் அட் ஆல். ஏன்னா இருக்கிற ஒன்றுமே போடாமையே தேஞ்ச கருவாடு மாதிரி தான் வரும். ஏதாவது போட்டோம்னா இன்னும் டபுள், அது வந்துட்டு இன்னும் 2 வீக்ஸுங்கிறது 4 வீக்ஸ் 5 வீக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் திங். ஓவராலாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துப்பேன். பிகாஸ் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக ஒன்றும் கிளென்சிங்க்கெலாம் ஒன்றும் இஷ்யூ இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக எடுத்துகிட்டு தான் போவேன். ஆன்டி ஆக்சிடென்ட். I think this is the major thing. Always I'll have my UPF gloves. அந்த அமேசான்லேயோ இல்லாட்டி டெக்கத்லான்லேயும் இருக்கும்ல, அந்த க்ளவ்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் தான். நம்ம ட்ரெக்கிங் போகிறனாலே ஃபுல்லாக ப்ராப்பராக வந்துட்டு ஸ்லீவ்லெஸில் யாரும் போகிறது கிடையாது, எல்லாமே ப்ராப்பராக கவர்டாக தானே போவோம். ஸோ அந்த மாதிரி கவர்டாக போயிட்டு ஆஸ் மினிமல் ஆஸ் பாசிபிள் ஐ ட்ரை டு. சரி, நம்ம இப்போ சொன்னீங்க சீரம்ஸ் போட்டால் டபுளாக வந்துட்டு டேன் ஆவாங்க அப்படின்ட்டு. கரெக்ட், ரைட், ஓகே, தட் வி நோ. பட் இங்கே நிறைய பேர் சீரம்ஸ் மட்டும் தான் போடுறாங்க, சன்ஸ்கிரீன் போட. ஐயோ, வாட் இஸ் யுவர் கருத்து ஆன் தட்? இந்த கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் இஸ், அந்த ஆணி தேவையில்லாத ஆணி, அந்த ஆணி குடுக்கி போட்டிருக்கேன். சரி, ப்ராப்ளம் என்னன்னா we are seeing multiple before and afters. இந்த க்ரீமை யூஸ் பண்ண நயன்தாராலேருந்து இப்படி மாறிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் வருது இல்லை. அதில் அவன் மட்டும் வந்து அந்த ஒரு சீரம்க்கோ இந்த இல்லாட்டி அந்த ஒரு ஒயிட்டனிங் க்ரீம்க்கோ பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணுங்கப்பா, அப்போ தான்ப்பா பெனிஃபிட்டு, இல்லாட்டி அது வேல்யூவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா டாக்டர், வெள்ளை ஆகிடலாமா அப்படின்னு கேள்வி வரும். எப்பா, சன்ஸ்க்ரீன் வெள்ளை ஆகிறதுக்கு இல்லை, சன்ஸ்க்ரீன் இனிமேல் நீ கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மெயினர். இது ரெண்டாவது, ஆல் டே சீக்கிங் இஸ் மினிமல் ப்ராடக்ட்ஸ். நோ, அதில் வந்து ஐ நீட் ஒன்லி ஒன் ப்ராடக்ட். அந்த ஒன் ப்ராடக்டில் ஆல் இன் ஆல் ஆக்ஷன் இட் ஹேஸ் டு கம் அப்படிங்கும் போது அந்த இதில் தான் வந்துட்டு ஸ்டக் ஆகிடுவாங்க. ஐ நீட் கிவ் மீ ஒன் ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து சன்ஸ்க்ரீன் இனிமேல் இருக்க போகிற டார்க்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன, இருக்கிற பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணாலே பரவாயில்ல, எனக்கு சீரமே போதும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற ஒரு மைண்ட் செட் தான். பட் நோபடி நோஸ் திஸ் சீரம் இஸ் கோயிங் டு கெட் ஆக்டிவ் once it's going to put that kutti minute water get into the skin and vela sengify all down. But what is actually going to happen is when you're going to get up in the morning, protect it with a layer of sunscreen in that water that serum has drilled, and the sunscreen protection layer இல்லைன்னா இது பண்ணதெல்லாம் வேஸ்ட்பா அப்படிங்கிறது வந்துட்டு புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம இந்தியன்ஸுக்கு தான் சன்ஸ்கிரீனே தேவையில்லைல்ல, நம்மளுக்கு தான் மெலனின் இருக்குல்ல, அதுவே நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண போதில்லை. என்ன எதுக்கு சன்ஸ்கிரீன்லாம் போட்டுக்கிட்டு? ஆடாடா, சரி, எனக்கு இதுக்கு பதில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு யாருமே வெள்ளைக்காரங்க கிடையாது. ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் சம் கிரேட்ஸ் ஆஃப் மெலனின். அந்த மெலனின் இதில் எனக்கு வந்துட்டு ஒரு 80% மெலனின் இருக்குன்னா உனக்கு ஒரு 50% மெலனின் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த இதில் வந்து கண்டிப்பாக டேன் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்கின் கேன்சர் வராது. ஸோ த ப்ரைமரி ரீசன் த சன்ஸ்க்ரீன் வாஸ் ஐடென்டிஃபைட் அது வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வச்சுப்போம். ரெண்டாவது, நம்மளுக்கு தான் வந்துட்டு கலர் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது.
அந்த இதில் பிக்மெண்டேஷன் சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நல்லா ப்ராப்பராக வந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம தேய்ச்சி தானே குளிப்போம். தேய்ச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சாதான் நாறு போட்டு தேய்ச்சி குளிக்கணும், ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி குளிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு கலர் வரும் இல்லையா? அந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறச்ச தேய்மானம் ஆகுது, ஃப்ரிக்ஷன் ஆகுதுனாலே the melanin is going to come to the surface more and stay on the surface. அது மட்டும் இல்லாமல் நம்ம படிச்சிருக்கோம் அமைலாய்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு அந்த அந்த இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு பேட்ச் ஒட்டின மாதிரி பிக்மெண்டேஷன் வந்து உட்காரும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஜாஸ்தியாக ஆகும். இந்த மாதிரி சன்லால் ஆகலாம், தேய்ச்சி குளிக்கிறதுனால ஆகலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல தேய்மானம் ஆகிறதுனால ஆகலாம், ஒரு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னால ஆகலாம். இதிலேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீனை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஜினியரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ப்ராடக்டில் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு நம்மளுக்கு யூவிஏ யூவிபி இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குட்டி குழப்பமான ஒரு கெமிக்கல் ஃபார்முலேஷனில் தான் வருது. அந்த இதில் அல்டிமேட் நம்மளுக்கு ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, டேன் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே பெர்மனன்ட் டேனிங் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா இன்னும் அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக உரசுற ஃபேக்டர் இல்லாமல், அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை எடுத்து ஊற்றாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் உதவும். ஸோ திஸ் இஸ் வை இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். பிக்மெண்டேஷன் வராமல் இருக்கணும்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்மெண்டேஷனை கொஞ்சம் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் தட் வி டூ. இட் இஸ் நாட் தட் இண்டியன்ஸ் டோன்ட் நீட் சன்ஸ்க்ரீன் அட் ஆல். சரியா? clearing that point very நல்ல elaborate சொன்னீங்க. saying that நான் ஒரு கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ட்ரெக்கோ இல்லாட்டி ஏதோ வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்து 2 weeks கூட கேப் விட மாட்டீங்களாமே. நீங்கள் எப்படி டேன் ஆகாமல் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஜெனட்டிக்கலி நான் டேன் பெருசாக ஆக மாட்டேன். தட்ஸ் ஆல், வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஐ personally feel it is just my genetic makeup that I am not getting tan ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து சன்னுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. டேன் வந்துட்டு நான் ஓடி ஒளியவும் மாட்டேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் இது வரைக்கும் எந்த ட்ரிப்லையும் சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணது கிடையாது. பட் ஐ யூஸ் டியூவல் சன்ஸ்க்ரீன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண பிடிக்காது. ஐ somehow feel எனக்கு வந்து அந்த வெயில பார்த்து பயம் இல்லாததுனாலயும் ஐ எம் ஹாப்பி. ஸோ தட் இஸ் மேக்கிங் மீ நாட் கெட் டேன்ட். நான் வந்து ஓடவே மாட்டேன். இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ். எனக்கு போய் ஃபுல் டைம் பீச்சில் இருக்கனால எஸ், எனக்கு ஆக்சுவலி பீச்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு இந்த கை கால்லாம் டேன் ஆயிருக்கும். தட் இஸ் அஃப்கோர்ஸ் ஆகலைன்னா நம்மளாம் மனுஷனே கிடையாது. ஆகலைன்னா எப்படி? கண்டிப்பாக ஆக தான் போகுது. ஸோ அது வந்துட்டு நான் என்ன ஒரு 1 week ஐ கீப் அப்ளைங் ரெகுலர் மாய்ஸ்சரைசர், சம் AHA BHA ஆர் பீலிங். ஓகே, it's done, முடிஞ்சிருச்சு. But yes, I also take oral sunscreen. And probably நான் இன்னும் ப்ராப்பர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா I should give credits for being very consistent with skincare over years. Yes. Like almost 10 years now. Yes. By the time எனக்கு கல்யாணம் ஆகிற டைம்ல இருந்து I've been doing skincare very consistently. So அந்த ஒரு consistency of doing skincare வந்து it has helped me. பெருசாக வந்துட்டு நான் டேன் ஆக மாட்டேன். பட் I always feel it's because நான் பயப்பட மாட்டேன். இல்லை, I've seen you over the years, the routine also, no? Skincare routine தள்ளி வைக்கிறோம். The routines also, no? Sleeping routine, eating routine. அது வந்துட்டு பிகாஸ் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்க்கும் போது தானே தெரியும் ஹவு கன்சிஸ்டன்சி. சும்மா வீடியோ பார்த்து பார்க்கறதுல ஓகே அவள் அப்படி பண்ணியிருப்பாளோங்கிறத விட இவள் இப்படி தான்ப்பா பண்ணுறா அப்படிங்கிறதுல வந்துட்டு I've seen that consistency, both eating and அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டு இட்ஸ் ஷோன். You know where all I say no to is sleep on time. Correct. I know அந்த இதுல என்னை புஷ் பண்ணி விட்டது தெரியும். No, தூக்கம் தான் முக்கியம் நம்மளுக்கு. So yes, probably because of that. Yes, correct. On that note, sunscreens causing cancer. So இது வந்து நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். Correct. எல்லாருமே வேற லாங்குவேஜ்ல பேசியிருக்கோம். கரெக்ட். ஆனா ஒரே லாங்குவேஜ்ல பேசியிருக்கோம். that is not going to cause cancer அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ இன்னும் அழுத்த திருத்தமா சொல்லணும்னா, what is your view on sunscreen agents causing cancer? Agents. Okay. அதுதான், that's the right word. It's not sunscreen causing cancer. It's the agents that is used might be dangerous.
there are multiple agents that is being put by all the dermatologists, not only in Chennai, Yeah, not over, not all over only in India, Tamil pan Nadu, India, எல்லாருமே India, பேசுறது. outside India. India. எல்லாருமே சன்ஸ்கிரீன் உருவாக்குனதே கேன்சரை ஃபைட் பண்ணுறதுக்கு தான்ப்பா. நம்பர் 1 ஸ்கின் கேன்சரை. நம்பர் 2 ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து தடுக்குது அப்படிங்கிற ஃபில்டர்ஸை, UVA, UVB, விசிபிள் லைட் ஃபில்டர்ஸ், இது மாதிரி ஃபில்டர்ஸை போட்டு அந்த ஃபில்டரை வச்சு தான் நம்ம அந்த ரேஸை வந்து தடுக்க வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக தடுக்கும், அதில் வந்து there is no doubt. But certain agents are getting absorbed into the body. That is changing the milieu inside the body. அதில் வந்துட்டு நிறைய ஏஜென்ட்ஸ் that has been overused or misused. இப்போ தான் வந்துட்டு see we are all advancing. We are looking, நம்ம யாரும் முன்னாடி வீகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. நம்ம யாருமே வந்துட்டு நீ வந்து சாப்பிடுப்பா, நான் கொஞ்சம் அளவாக சாப்பிடுப்பான்லாம் சொன்னது கிடையாது. இப்போ தான் குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ தான் ப்ரோட்டீன் ரிச்சு, ஃபைபர் ரிச்சு இதெல்லாம் வருது. ஸோ we need to accept the fact that there are multiple changes that is happening in a particular sunscreen industry also to avoid or to keep these products in a lesser number. அதில் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஆக்சிபென்சோன், பென்சோஃபினோன் 3 or ஆவோபென்சோன், ஆக்டோக்ரைலின் வரைக்கும் இப்போ வந்தது இருக்குது ஸ்கேலில் பார்த்தோன்னா. அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிப்போம், முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிப்போங்கிற ஏஜென்ட்ஸை தான் சில இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நிறைய நான் ஐ ஹவ் சீன் த லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் சர்டன் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நம்பர் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வேறையாக இருக்குது. இப்போ புதுசாக வந்து உருமாற்றி இப்போ புதுசாக வந்திருக்கு. அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் தட் தேவ் ஹிடன் த ingredient, it's reformed. That is what evolution change is all about it. Like that is what we want, which is very very good. That particular skincare brand is listening to what science has to say, is listening to its consumer. Like யாருக்கு கொடுக்குறானோ அவனுக்கு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. So this is very very important and this has to be appreciated by all of us. ஒன்று. ரெண்டாவது, அதில் யூஸ் பண்ண வேணுங்கிறத சொல்கிறது தான் நம்ம. அது யூஸ் பண்ண போகிறது அவங்க தான். ஸோ யாரையும் திணிக்கலை. அது திஸ் இஸ் த ஃபேக்ட் தட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு யூஸ் இட். இட் டசன்ட் காஸ் கேன்சர். இட் மைட் ஹேவ் சர்டன் இன்க்ரீடியன்ட்ஸ். ட்ரை டு அவாய்ட் தட் அண்ட் பி ஃப்ரெண்ட்லி வித் போத் த என்வாயர்மெண்ட் அண்ட் யோர் ஸ்கின். தட்ஸ் இட். And talking about sunscreen, pigmentation தடுக்கணும் and all that. And நீங்கள் already you also mentioned about color. உங்க முன்னாடி வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு எனக்கு கலர் ஆகணும், என் கலரில் இருந்து ஐ ஷுட் கோ டு அ டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னு கேட்குறவங்கள ஹவு டு யூ மேனேஜ்? ஓகே, முன்னாடினா சல்லுன்னு கோவம் வரும். பட் இப்போ வந்துட்டு ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர் கம்மிங் ஃப்ரம். ட்ரூ. It's either the societal pressure, illathi familial pressure, or the movie pressure, or the Instagram reel pressure, before and after pressure. இந்த க்ரீம் என்னால் வாங்கி போட முடியலையேங்கிற ப்ரெஷர், இந்த க்ரீம் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆக முடியலையேங்கிற ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் த ப்ரெஷர் தட் they are actually அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்மக்கிட்டே வராங்கன்னு புரியுது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு இந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள், அந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஆல் தே நீட் இஸ் அ ஹார்ட்ஃபுல் டாக். ட்ரூ, வெரி ட்ரூ. நான் உட்காந்து அது எவ்வளோ நேரம் ஆனாலுமே பேசிடுவேன். அது நிறைய பேர் வந்துட்டு சொன்னது உண்டு, நீங்கள் தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படிங்க. பட் தட்ஸ் த ட்ரூ திங், பிகாஸ் தட்ஸ் வாட் தே நீட். இட்ஸ் நாட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபுல் ஆஃப் மெடிசன். இங்க யாரோ வெள்ளையாகணும்னு நினைக்கிறவங்கலாம் கான்ஃபிடென்ட்டாலாம் வெள்ளையாகணும்னு நினைக்கிறது கிடையாது. கரெக்ட். இட் இஸ் பீயிங் ஜஸ்ட் புஷ்ட், திணிக்கப்படுறது. ப்ராபப்ளி நீயும் நானும் கேட்காம இருக்கலாம் நிறைய. பட் இன்னும் ஏன் இந்த குழந்தை வெள்ளையா இல்லை, ஏன் இந்த குழந்தை கருப்பா இருக்கு, கரெக்ட், நீ ஏன் கருப்பா இருக்க, கருப்பா இருக்கிறதுனால ப்ரொபோசல்ஸ் ரிஜெக்ட் ஆகுறது, கருப்பா இருக்கிறதுனால நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு மரியாதை கிடைக்காம இருக்கிறது வந்துட்டு ஸ்டில் எக்ஸிஸ்ட். டு பி தட் இஸ் ரியாலிட்டி. பட் ஆனால் அதுக்காக வெள்ளையாகணுங்கிற அவசியம் இல்லை. ஆமாம். See, confidence is not in the seats, definitely not. And it is literally like ஒரு பினாமி மாதிரி தான். நீங்கள் வெள்ளையாகிறது, நீங்கள் கருப்பாக இருந்து வெள்ளையாகிறது வந்துட்டு அந்த டைமுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால்
அது உங்களுது கிடையாது. கிடையாது. அது வேற It will ஒருத்தங்களோட get back. சொத்துங்கிற மாதிரி It will தான். get It will back. come back to Correct. you. See, உங்க சொத்து தான் what உங்களோடதுங்கிற time மாதிரி. start ஆகுதுன்னு பார்த்தனா பிறந்த குழந்தையில காதை பார்த்து சொல்லுவாங்கல்ல, ஆமா. இந்த காது வந்துட்டு கொஞ்சம் கருப்பா இருக்கு அவ்வளவுதான் இந்த பொண்ணு இந்த இதுதான் இந்த குழந்தையோட கலர். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அந்த குழந்தையோட அப்பா அம்மா அங்க இருக்கும் போது அந்த அப்பா அம்மாவோட கலர் தானே வரப்போகுது அந்த பாப்பாக்கு. அது ஏன் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அங்க இருந்து அப்படிங்கிறது தான் நம்ம வாட் வி ஆர் ட்ரைங் டு எம்ஃபசைஸ் யூ. அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். அதுதான் சொல்றேன். I think we need to preach that, talk to them about that, give them confidence that this will not work out for you, this will only work out for you. So please, with smiled face, accept it and move forward. A quick rapid fire for you. சரி, What do you like most? Aesthetic dermatology, clinical dermatology? aesthetic. Oh, I expect it's clinical. Okay. சரி. Which form of glutathione you feel works ஓரளவுக்கு better, IV or oral? Number 1 sublingual, number 2 oral, number 3 IV. ஓ, அப்ப IV glutathione வேலை செய்யாதா? இல்ல, IV பார்ட்டி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஆஹா. See, to be again, உனக்கு தெரியும் I don't do IV. ஆமாமா, ஓகேவா? இன்னைக்கு கூட ஒரு கால் வந்தது, மேம் நீங்க ஐவி பண்ணுவீங்களாமே, அனுப்பி விட்டா பேசிட்டு. Because I don't do IVங்கிறது உனக்கு தெரியும். So I also know that you do IV to some extent. But again, நீங்க இது வரைக்கும் பண்ண பேஷண்ட்ஸ்ல IV glutathione கொடுத்து எத்தனை பேர் வெள்ளையா இருக்காங்க, எத்தனை பேருக்கு க்ளோ வந்திருக்கு, நீங்க எதுக்கு IV glutathione கொடுக்குறீங்க, இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்றேங்க. இன்க்ளூடிங் நான் ஐவி எடுத்தேன்னு சொன்னேன்ல, அப்பெல்லாம் வெள்ளையெல்லாம் ஆகல. இட்ஸ் ஜஸ்ட் த க்ளோ, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு குட்டி க்ளோ, How அவ்வளவுதான். long does it last? வெரி வெரி ஷார்ட் பீரியட். இப்போ நீ கல்யாணம் பண்ண போற, ஒரு 2 மாசம் இருக்கு, டைம் இருக்கு அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஐவி எடுத்துக்கலாம். அது அப்புறமா வந்துட்டு கல்யாணம் முடிச்சு நீ ஹனிமூன் போயிட்டு வரதுக்குள்ளார போயிடும், அவ்வளோதான். இதுவே ஓரல் எடுக்கும் போது இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ரிச்சுவல். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிக்ஸ் இட் வித் a glass of water, drink it. Or if you're taking as a tablet, I usually don't give it as a tablet. நான் பவுடர் ஃபார்மில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சப்லிங்குவல் டப் டப் முடிஞ்சிச்சா, நோ டேஸ்ட் போச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் ஈஸியர் அப்சார்ப்ஷன் ஆல்சோ. இட்ஸ் ஆல் அபவுட் அப்சார்ப்ஷன். நீ எதுக்காக இந்த வெறும் வயிற்றில் எடுக்க சொல்கிறோமோ அதுவுமே அப்சார்ப்ஷன் தான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த திங். ஐவி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத விட ஏன் வை டு இன்வெஸ்ட் இன் தட் unnecessarily. இந்த 1 lakh யூனிட்ஸ்லாம் எடுக்கணும், 2 lakh யூனிட்ஸ்லாம் எடுக்கணும்னு உங்ககிட்ட வருதா? வராங்க. அதெல்லாம் வந்துட்டு ஐ திங்க். பட் வேர் இஸ் த டேட்டா ஃபார் 1 lakh unit, 2 lakh units and நம்மளுக்கு எங்க கிடைக்குது அது? அதுதான், where do we get black it? market. It's in black market. So why, if something is available in black market, there is a meaning that it is available in black market. Exactly. Okay, still gynecology or dermatology? Do you regret not taking gynecology? 5 yearsக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா yes I do regret. No. Sidhu or boss? No answer. ரெண்டு கண்ணு. ஐயோ, ஆமா, கண்ணு வேணும். thank you. No answer சொல்லக்கூடாது எனக்கு. ஐயோ, ரெண்டும் பார்த்தா திட்டுமே, என்னையே சொல்லலன்னு சொல்லிட்டு. oh god. சரி, அரவிந்தா, யாஷா, சாராவா? அரவிந்த் எனி டே. சரி, நான் யோசிக்கவே மாட்டேன். My kids know that. யாஷ். They know that. No answer for it. சரி. தெரியல எனக்கு. I don't have answer for it. Okay, how to find a quack? Okay, போறாங்க, போன உடனே ஹேர் ஃபால்னு போறாங்க, ஹேர் ஃபால்னு போன உடனே பிஆர்பி பண்ணுங்கிறாங்க. டர்மா குவாக்கா? ஆப்வியஸா குவாக். ஓகே, கலர் ஆகணும்னு போன உடனே லிஸ்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், இந்த லேசர் டோனிங் 4 செஷனு, காஸ்மெலான் ஒரு செஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐவி குளுட்டதையான். குவாக்கா டர்மா? குவாக்கு. ஹேர் ஃபால்னு போகும்போது வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுக்குறேன், எனக்கு வந்து எதனாலங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் லைக் வித் டாபிக்கல்ஸ், ஓரல்ஸ். குவாக்கா டர்மா? சர்டிஃபைட் டர்ம். சர்டிஃபைட் டர்ம். வேற என்ன தோண மாட்டேங்குதே. இதெல்லாம் தான் ரியல் டைம் சினாரியோ. பேஷண்ட் போகிறாங்க, எனக்கு வெள்ளை ஆகணும் டாக்டர்னு கேட்குறாங்க. சாரிம்மா, தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் வெள்ளை ஆகிறது. அன்ஈவன் ஸ்கின் டோனை ட்ரீட் பண்ணுறோம், பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணுறோம். டர்மா குவாக்கா? ட்ரஸ்டபிள் டர்ம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. சரி, குவாக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
கார்த்திக் ராஜா சார் கால் பண்ணுறது. அவர் உங்களுக்கு ட்ராமா குவாக்கான் கண்டுபிடிச்சு கொடுத்துறாரு. அகைன் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு வந்து என்னோட என்டையர் ஸ்கின்னுமே ஒரே கலர்ல இருக்கணும். ரியலிஸ்டிக், அன்ரியலிஸ்டிக். என்னை பாருங்கப்பா, என் கை ஒரு மாதிரி இருக்கு, கால் ஒரு மாதிரி இருக்கு, ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நான் ரியலா தானே இருக்கேன். இல்லை தெரியாம எனக்கே குழப்பமா இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் unless and it is மோனிஷா. ஒரே கலர்ல இருக்க முடியாது. அவங்களே சொல்லிட்டாங்க நான் ஜீன்ஸ் அப்படின்னு. ஏன் ஜீன்ஸ் அப்படி இல்லப்பா, எங்க அப்பா ஒரு கலர், எங்க அம்மா ஒரு கலர், நான் நடுவில் போறது இந்த கலர். ஸோ இட் இஸ் அன்ரியலிஸ்டிக். எனக்கு முகத்துல ஒரு ஆக்னி கூட வரக்கூடாது லைஃப் லாங். ரியலிஸ்டிக், அன்ரியலிஸ்டிக். வராம இருக்கவே இருக்காது. unless until you have a very dry genetic skin, number one. அதுலேயுமே வரலாம் good genetics. if your mom and dad has never had good genetics without any acne, கண்டிப்பாக வராது. எங்க பட் லைஃப் ஸ்டைல்லாம் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல். வராத ஸ்கின்னை கொடுத்துருந்தாலும் நீ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கலன்னா வரும். ஹேர் கொட்டவே கூடாது. எனக்கு வந்து 50 வயசு ஆனால் கூட எனக்கு முடி நல்லா திக்காக இருக்கணும். ரியலிஸ்டிக், அன்ரியலிஸ்டிக் ஃபார் திஸ் ஜெனரேஷன். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஜெனரேஷன். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். see, முடி is something like a plateau. you do well and you sleep well, you sleep at right time. வெல்லுங்கிறது 8-9 மணி நேரம் தூக்கம் கிடையாது, எத்தனை மணிக்கு தூங்குறீங்கிறது முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டா 100-150 கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். பட் கொட்டுற முடி கொட்டி தான் ஆகும், கொட்டினா தான் வளரும் அந்த இடத்துல ஒழுங்காக. ஸோ ஜாஸ்தியாக கொட்டுச்சுன்னா தென் யூ நீட் டு. பட் திஸ் இஸ் அன்ரியலிஸ்டிக். ரெட்டினால் போட்டால் மூஞ்சி பல. I don't like the Korean glass skin. Realistic, unrealistic. Unrealistic. Korean glass skin achievable for Indian skin. Realistic, unrealistic. Unless until you have parents from Korea, genes from Korea. Yeah, you can. But otherwise no. see, எங்கே இருக்கோம்? சென்னையில், கோயம்புத்தூரில், திருச்சியில், ரோட்டில் நடந்துக்கிட்டு வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன், பிரியாணி சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு எனிதிங். see, அது பண்ணாமல் இருங்கன்னு சொல்லலை. இப்படி பண்ணீங்கன்னா இப்படி வரலாம் consequences. அதுக்குன்னு நீங்கள் எவ்வளோ தான் ஸ்னெயில் மியூசின் எடுத்து தடவினாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஈக்குவேட். How do you like snail mucin? I do like it when I'm traveling to very cold country, cold environment. லடாக் போயிருந்தப்போ எடுத்துகிட்டு போயிருந்தேன் டு ட்ரை இட் வெதர் இட்ஸ் பிகாஸ் இங்கே இருக்கும் போது சுத்தம் ஒழுகிற எண்ணெயோட சேர்த்து இன்னும் ஒரு கலவையாக ஒழுகும். பட் லடாக் போகும்போது எடுத்துகிட்டு போயிருந்தேன். இட் இஸ் ஓகே. காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது லடாக்ல. ஒன்ஸ் ஐ கேம் பேக் ஹியர், நோ, நாட் இன் சென்னை. ட்ரைங் ஃபார் another cold area that I'm visiting, if at all. அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு I can review. But whoever is having a skin that is either in the or drier variant, ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. I'm not against the product, never. I'm not against the Korean industryல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். I'm just against the Korean layering. சென்னையில் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறது தான். Okay, so I'll just tell you a few concerns. Tell me Radha's point of view of the ingredients that would you choose. Ingredients, yes, ingredients that would you choose. Acne, salicylic acid, pigmentation, glycolic acid, aging, retinol, pores visibility, retinol, dryness, ceramide. Okay, I think I've almost covered everything. Dandruff, ketoconazole. சரி, நான் ஆக்சுவலி கேட்கணும்னு நினச்சேன். உங்ககிட்ட வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு ChatGPT கூகுளில் பார்த்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து ஓகே வாமே எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு வந்து கேட்குறது உண்டா? இப்போல்லாம் நிறைய வருது இல்லை. ஐம் லேர்னிங் ஹவு டு டீல் வித் தெம், வித் பேஷண்ட்ஸ். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஏஐ ஃபுல்லாக ChatGPT, Grok, everything is there. But everything is there. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல நம்ம everything is there. ஆமா, see, it's like a book. You know, bookல வந்துட்டு there will be a complete essay மாதிரி. You know, this is the molecule. இந்த moleculeல வந்துட்டு இதுதான் minimalistic side effect, இதுதான் maximum side effects, but இவ்வளவுதான் இத்தனை பேருக்கு அது யூஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேருக்கு அது வேலை செஞ்சு. கரெக்ட்.
So that's the overview. Correct. Even see, basically, from where is AI coming? From humans. From humans, what we are going to feed the AI. நம்ம படிச்சதை தான் எடுத்து ஃபீட் பண்ண போறோம். So basically, நம்ம ரூக்ஸை தான் எடுத்து ஃபீட் பண்ண போறோம். ஓகேவா? So Fitzpatrick ரூக்ஸ் எடுத்து ஃபீட் பண்ணும்போது அதுல இருக்கிறது எல்லாமே அது கொடுக்க தான் போகுது. And again, from the articles and journals only, it is going to give you the information. So again, I just feel it is like mathematics, but it is not science. Correct. Very right. And it is not personalized. எவ்வளோக்கு எவ்வளோ That's why I said I it's am mathematics, it's not I am science. this year old. நீ எனக்கு பர்சனலைஸ்டா கொடுனா it's not going to give you No, அதோட ஒரு இதோட கொடுக்கும். Please, I am not a doctor ன்னு சொல்லிட்டு தான் அதுவும் ஆரம்பிக்கும். See, So, yeah. நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து அதை கண்ணால பார்க்குற அளவுக்கு see nowadays I am not a big fan of this online consultation also. Yeah. Because photo how much ever the AI is மாத்துறது பார்த்தீங்கன்னா Yes. அன்னைக்கு ஒரு நாள் செல்ஃபி எடுத்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட பேக் கேமரா வச்சு எடுங்க ஸோ தட் த கிளாரிட்டி இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த செல்ஃபியில் எடுத்து கன்வெர்ட் இன்டு பேக் கேமரா ஃபோட்டோன்னு எடுத்து அமைக்கிறாங்க. எனக்கு ஓ காட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கற்றுக்கிட்டேன் நான் இப்போதைக்கு. So on that note, again, like எப்படி ChatGPT பார்த்துட்டு வராங்களோ, there is also this influence side of social media. இப்படி இருக்கணும் லிப்ஸு, கண்ணுனா இப்படி தான் இருக்கணும், லிப்ஸுனா இப்படி தான் இருக்கணும், முகம்னா இப்படி தான் இருக்கணும், அப்புறம் நம்மலாம் எங்கே போகிறது? How do you deal with that? Green flag, red flag, move to the basics அப்படிங்கிற மாதிரி see we've moved past from what our teachers have taught us. Yeah. அங்கேருந்து தான் பேசிக் ஆரம்பிச்சுது. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டு we have to go back to the basics. Where are we dealing with a red flag or a green flag? ஒன்று. ரெண்டாவது we'll try to educate them obviously இந்த ஃபேஸில் இந்த ஃபேஸ்க்கு வந்துட்டு உன்னோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸை இப்படி ஆக்சென்ச்சுவேட் பண்ணால் தான் நல்லா இருக்குமா. பேசிக்கலாக மோஸ்ட்லி வந்துட்டு இட் கம்ஸ் வித் போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ். கரெக்ட். போட்டாக்ஸ் கூட வந்துட்டு ஓகே ஃபைன், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ த ஸ்பூக்கி ஐப்ரோ, அவ்வளோதான் பேசிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. கரெக்டாக. மற்றது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். பட் ஃபில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் தீஸ் லிப்ஸ், ஐ வாண்ட் தீஸ் சீக்ஸ், ஐ வாண்ட் தீஸ் சின். see I have given multiple chins for me in through fillers ன்னு வச்சுக்கோங்க, multiple lips for me. You know my faces of fillers and I try it on me and stuff. ஸோ அதில் வந்துட்டு எதுவுமே எனக்கு பெருசாக வந்துட்டு அக்சென்ச்சுவேட்டடாக கொடுத்தா இந்த மூஞ்சிக்கு சூட் ஆகாது. சட்டிலாக இருக்கணும், அதுக்கு மேலே பண்ண மாதிரி இது தெரியக்கூடாது. தட்ஸ் வாட் இட் சூட்ஸ் மீ. ஸோ வென் ஐம் கிவிங் டு சம்படி எல்ஸ் ஐ கேனாட் கிவ் அ வெரி கோரி ஃபேஸ், ஐ கேனாட் கிவ் அ ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் சம்படிஸ் ஃபேஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி வெரி கான்ஷியஸ் இன் ஹர் பப்ளிக். இது அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ஆர் ஹர் ஆர் ஹிம். ஸோ இப்போலாம் வந்துட்டு ரொம்ப அக்சென்ச்சுவேட்டடாக வந்துட்டு பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட் வில் கோ. வி நோ. இப்போ வந்துட்டு ஒரு விண்டேஜ் லுக்கில் இருக்கிறது தான் ஒரு ட்ரெண்டு. அந்த விண்டேஜ் லுக்கில் இருக்கிற ட்ரெண்டு வில் கோ. திடீர்னு வந்து ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்கிறது தான் ஒரு ட்ரெண்ட். ஒரு curly hair trend, ஒரு straight hair trend, just trends goes on. I somehow feel trend is what we set. Correct. It's like, correct. You know, your style is what you set. Correct. This is my style. Yes. நான் வந்து saree போட்டுட்டோ shoe போடுவேன். Yes. That is my style. That's Perfect. okay. That's perfectly okay. Yes. So see, again, moving past, what I feel is we are moving in a way that, you know, this is what I am. அதுவும் நான் நிறைய பார்க்குறேன். நிறைய that's a good side, you know. Inspiring, no? Yeah. Very much. This is what I am. I flaunt my acne, I flaunt my acne scars, I flaunt my dark circles. I don't want to correct my wrinkles. எனக்கு sagging, see, for my age I've sagged, okay, let me sag. It's okay. That's okay. But எனக்கு வந்து if you ask me if do I support it, I 100% support it. Not that I'm not going to support people who wants to, you know, do something to make it look good. Make it look good in your own way. Correct. I'm not here to support people to make it look the other way. You know, எப்பமே இப்படி தான் என் ஷேப் இருக்கும். This is how my face is going to the clean girl look. Yeah. There is always beauty in being unclean. I think சென்னை மக்களுக்கு அது நல்லா ரிலேட் ஆகும். ரொம்ப க்ளீனாக இருந்தால் see அது என்னன்னா
at one point of time we need to stop, unlearn and relearn. And that's the beauty of aesthetics. It's not where you start, it's where you stop, and you should know where to stop. அதுதான் பியூட்டி இல்ல. என்ஹான்சிங் த பியூட்டி. we are not here to create beauty. அது கடவுள் பண்ணது. நம்ம மனுஷங்க. we are here to only enhance the beauty but not to make totally a different person out of a person. Correct, very right, rightly said. அவ்வளவுதான். I think almost எல்லாத்தையும் கேட்டேன். அப்படியே முடிச்சுக்கலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கேட்டு கிளி கிளி கிளி. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. இருக்கா? ஆமா, அவங்க தான் உங்களை கேட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் क्वेश्चंस இருக்கு. ஓகே இல்லங்க. ரேபிட் ஃபயர் ஃபர்ஸ்ட். ரிடென்சில் வெர்சஸ் மெனாக்சிடில், உங்க 2 பேரோட சாய்ஸ் என்ன? மினாக்சிடில். 2 பேரோட ஃபேவரட் ஸ்கின் கேர் இன்கிரிடியன்ட். என்னோட பர்சனல் ஃபேவரட்டா? என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு நியாசினமைட், அசிலிக் ஆசிட். ஃபேவரட் ஸ்கின் ப்ரொசீஜர்? என்னோடதா கரண்ட்லி சிக்மா லிஃப்ட். ஃபில்லர்ஸ். ஆல் டைம் ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் டு பெர்ஃபார்ம்? எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்றதா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ். ஒன் ஸ்கின் கேர் சீக்ரெட் தட் யூ கேட் கீப், வெளியவே இது வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு ஹேக் ஆர் டிப், நீங்க பர்சனலா பண்றது ஏதாச்சும்? People have always seen the unfiltered version of me. I've never filtered it. ஒன்றும் இல்லையே. நான் சொல்கிறேன். முடிக்கு ஆயில் தடவுறது. அதுதான் தெரியல. முடி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரீசெண்டாக உங்களுக்கு பிபி ஏற்றின ஒரு ஸ்கின் கேர் ட்ரெண்ட்னா என்ன? டக்குன்னு சொல்லுங்க. பிபி அது வாரம் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு ட்ரெண்ட் 2 ட்ரெண்ட் வந்தா பரவாயில்ல, சரியா? டெய்லி ஒன்று வந்தா என்னன்னா பிபி, யாரா பீரியட் பிளட்டு மித்தை வந்து பஸ் பண்ணோம். அந்த பஸ்லயே ஏறி திருப்பி போயிட்டு அதே ட்ரெண்டை திருப்பி பஸ் அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இல்லை, நான் வந்துட்டு ஸ்னேல தூக்கி முகத்துல போட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணுறது. ஐயோ, ஒரு 3 ப்ராடக்ட் உங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் காசு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தோன்ற ப்ராடக்ட்ஸ் என்ன? அன்னெசரியாக நான் லைக் என்ன சொல்கிறது, அதாவது எல்லாரும் சொல்ல முடியாது, பட் சில பேர் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஒரு விட்டமின் சி வச்சுருப்பாங்க, ஒரு ஏஜிபிஹெச் வச்சுருப்பாங்க, ஒரு சாலிசிலிக் வச்சுருப்பாங்க, ஒரு நியாசினமைட் வச்சுருப்பாங்க, ஒரு ஹைலரானிக் ஆசிட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதில் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு பாதி பேருக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து வாங்கி வச்சுக்கிறது, ஐ ஃபீல் இட்ஸ் absolutely not necessary. ஹேர் க்ரோத் கம்மிஸ், கொலாஜன் க்ரீம்ஸ், அந்த ஒரு க்ரீம் ஒன்று இருக்குல்ல மஞ்சள் கலரில் புளியாக வச்சு 100 புள்ளி வச்சு ரெட்டினால் ஷாட், அது வந்து 100 புள்ளிலாம் வைக்க வேண்டாம். அந்த ட்ரெண்டு சொல்கிறேன். ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஓவர் ரேட்டட் ஹைப்டாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னு தோணுச்சா? இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே வாங்கி ட்ரை பண்ணதில்லை. நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே ஒரு ப்ராடக்ட் அப்படி தான் ட்ரை பண்ணி போடலான்னு இருக்கேன். தட்ஸ் ஒரு அதான் இந்த க்ரீம் தானே, இந்த டீடான் க்ரீம். அதேதான் வருது. கோஜிக் ஆசிட். அதுதான். கெமிக்கல் பீல் ஆர் லேசர் ஃபார் ஃபாஸ்டர் ரிசல்ட்? லேசர். என்னது? சாரி, ஜோன் அவுட் ஆயிட்டேன். ரெக்கார்ட் பண்ணுங்கப்பா, ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு அண்டர் ரேட்டட் ப்ரொசீஜர் பட் அதில் ஒரு கிரேட் ரிசல்ட் வரும் அப்படின்னா லேசர் ஹேர் ரிடக்ஷன். MNRF. எனக்கு ஆக்னிவாக இருக்கட்டும், ஸ்கார்ஸாக இருக்கட்டும், ஏஜிங்காக இருக்கட்டும், எனிதிங், யூ ஜஸ்ட் டூ இட், யூல் ஜஸ்ட் see the results. And she said MNRF, not just Morpheus. ஏன்னா MNRF-ன்னும் போது இப்போ நிறைய பேர் வந்துட்டு Morpheus-றாங்க. There are a lot of other good MNRF machines which actually works even better than Morpheus. Nothing against Morpheus, but Morpheus is also such a beautiful technology. But ஆனால் அது மட்டும் MNRF கிடையாது. எஸ். ஒன் ஹோம் ரெமெடி யூ விஷ் இட் டிட் நாட் எக்ஸிஸ்ட், இதை ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னு? லெமன் ஃபார் dandruff. பேக்கிங் சோடாவை தூக்கி வந்துட்டு ஸ்கின் டேக்ல வைக்கிறது, அதே பேக்கிங் சோடாவோட டூத் பேஸ்ட் தடவி பிக்மெண்டேஷன் ஆக்னில வைக்கிறது. ஃபாஸ்டஸ்ட் வே டு ரூயின் யுவர் ஸ்கின், டக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம கடைசியில் பேசணும்ல, அதெல்லாம் நிறைய வாட்டி பண்ணி ரிசல்ட்டை வெயிட் பண்ணுறது. நாட் யூசிங் சன்ஸ்கிரீன். சி ஈட்டிங் நாட் ரைட் அண்ட் அதுதான் ஸ்கின்ல வரப்போகுது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஃபாஸ்டஸ்ட் வே டு ரூயிங் த ஸ்கின் அப்படின்னு கேட்டால் ஃபாஸ்ட்டாக லைஃப்பை வளருது. ஸ்லோ டவுன். யா,
No, slow down, relax, reset. தூங்குங்க. When sleep is a question mark, then what about skin? கிடையவே கிடையாது. Your skin is இமேஜின் giving you மோனி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாட் எவர் வி ஆர் டூயிங் ரைட் நவ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்ல இப்ப. probably yes. So slow down. Life is moving fast. World is moving fast, but somewhere you should really slow down and think. First தூங்குங்கப்பா, நல்லா தூங்குங்க. தூக்கம் தான் முக்கியம். மேம் லாஸ்ட் கொஷின் ரேபிட் ஃபயரில் டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? ட்ரீட் பண்ணுவோம். ட்ரீட் பண்ணுவோம். நாங்களே ஹெல்ப் ட்ரீட் பண்ணிப்போம். குழப்பமா இருந்ததுன்னா கால் பண்ணி பேசிப்போம். நான் இது பண்ணேன், எனக்கு இன்னும் வேலை செய்யல, அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு பாப்பா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான். மாத்தி மாத்தி நாங்களே ஃபில்லர் போடாக்ஸ் பண்ணிப்போம். சரி போதும். உண்மைதான் வெளியே வந்துட்டு மேம் நெவர் ஹேவ் எவர் எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லணும். ஓகே. நீங்க டாக்டர்னே தெரியாத ஒரு இடத்துல யார் ஸ்கின்னியா பார்த்து இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சத்தியமா நோ. பிகாஸ் அவங்களாம் வந்து எப்படா கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஓடுறது தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நோ. ஒரு க்யூட்டாக ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ். நோ, நான் சொல்லிட்டேனே, நெவர். ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுட்டு திரும்ப அது எஸ். கொஸ்டின் முடிக்கவே இல்லை அதுக்குள்ள. எஸ் நிறைய பண்ணியிருக்கோம். டிஐஒய் ஏதாவது வைரலாக இருக்கிறப்போ அது பெனிஃபிட் இருக்கா இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், தெரிஞ்சுதான் வீடியோமே. சும்மா வந்துட்டு நானும் அவங்கள அடிக்கணுங்கிறதுக்காகலாம் வீடியோ போட்டது கிடையாது. யூஸ்வலாக மோஸ்ட்லி எதை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆயிருக்காது, இல்லாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறது, இல்லாட்டி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் லைக் த பீரியட் பிளட் அண்ட் ஆல். ஸோ கண்டிப்பாக எஸ். நான் வந்து அதெல்லாம் இப்போ வர எல்லா டிஐஒய்ஸும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். நான் வேலை செய்யல, எனக்கு ஹோம் ரெமெடிஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் நான் எல்லா கருமத்தையும் மூஞ்சில் போட்டிருக்கேன், எதுவும் எனக்கு வேலை செஞ்சது இல்லைங்கிறது தான். பேஷண்ட் கிட்ட கோவப்பட்டிருக்கீங்களா? எஸ், கோவப்பட்டு கற்றுருக்கேன். இல்லை சி ஐ எம் பீயிங் immature at that particular point if I am getting angry. So I'm trying to be mature. My anger has a reason. டைப் ஏ பர்சனாலிட்டி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ அனுப்பி எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்பாங்களா? நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வரும் நிறையா. வைரலாக இருக்க ப்ராடக்ட் ட்ரை பண்ணி இதுக்கு தான் இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணீங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எஸ். எஸ். கான்ட்ரவர்சி கொஷன். ஸ்டாக்ட் அதர் டெர்ம் ப்ரொஃபைல் அண்ட் ஜட்ஜ்ட்? நோ, நெவர். எஸ். நானும் மனுஷி தானே. That's normal. I mean, it's yeah. ஓகே. வலிக்காதுன்னு போய் சொல்லி ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கீங்களா? சச்சா அச்சிச்சி கிடையவே கிடையாது. வலிக்குதுன்னா வலிக்குமா, வலிக்கும். வலிக்காதுன்னா வலிக்காது. அதுக்கு தான் நம்மிங் க்ரீம் இருக்கே. ஆக்சிடென்டலி எக்ஸ்பயர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யா, ஆக்சிடென்ட்லி yes, I have used. தெரிஞ்சே கூட யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு பேசிக்கலா. இதெல்லாம் யாரும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. அதேதான். ஆமா, தயவு செய்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நாங்க அடிச்சிடாதீங்க தயவு செய்து. கீழே கமெண்ட்டை போட்டு உங்களோட ஓன் சிம்டம்ஸை கூகுள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓன் சிம்டம்ஸ் கூகுள் பண்ணி பார்த்துருக்கோன்னா, அதாவது டயக்னோசிஸ்க்காக கூகுள் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் இந்த டயக்னோசிஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். வாட் குட் பி த அதர் பாசிபிலிட்டிஸ்ங்கிறது கூகுள்னா இட் இஸ் நாட் ஆஸ்கிங் கூகுள் வாட் இட் இஸ். வி லுக் ஃபார் ஆர்டிகல்ஸ், we look for evidences, we look for papers. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருக்காவது நடந்திருக்கா? எனக்கு நான் பார்த்துருக்கேன். முட்டி வலி இருக்கும் அப்பப்போ. கூகுள் பண்ணி என்ன ஆச்சு, இதில் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஐ எம் ராதா, ஐ எம் டப்ளா இவ்வளோ இயர்ஸ் ஓல்டு, இதெல்லாம் பண்ணேன், இப்படி ஏறினா அப்படி ஏறினா, நான் தப்பாக வாக் பண்ணியிருப்பேன். கடைசியில் இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிட்ட போய் காமிக்கும் போது அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாது, அவங்க சொன்னது தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுலேருந்து கற்றுக்கிட்ட லெசன்ஸ் தான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். I am always a very good patient. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் என் டாக்டர் the whole world is in front of you அப்படிங்கிற மாதிரி என் டாக்டர் என்ன தலைக்கீழா குதிக்க சொன்னா நான் தலைக்கீழாக தான் குதிப்பேன். லாஸ்ட் கொஸ்டின், உண்மையா பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நீங்க எஸ்கேப் ஆகக்கூடாது. எஸ்கேப் ஆகக்கூடாது. ஸ்கின் பத்தி லைசென்ஸே இல்லாம பேசுறவங்கள ரிப்போர்ட் பண்ணணும்னு தோணிருக்கா? பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் சி ஆக்சுவலி அஸ் ஐஐடிஎல் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ பாயிண்ட். யாரை நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? சி என்ன அக்கார்டிங் டு மீ
ஐ ஆல்வேஸ் லைக் தலைவர் ஃபார் திஸ். சரியா? என்னதான் இருந்தாலும் நான் தான்டா சூப்பர் ஸ்டாரு. எனக்கு மண்டையில முடி இருக்கோ இல்லையோ, நான் வெள்ளையா இருக்கணும் இல்லையோ, நான் தான் சூப்பர் ஸ்டார். அதுதான் கான்ஃபிடென்ஸ். என்னதான் இருந்தாலும் நான் தான்டா டெர்மட்டாலஜிஸ்ட். அதுதான் என் கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான். வென் அதுதான் அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது இருக்குல்ல. யூல் நோ ஏன் வந்துட்டு வெள்ளையும் சொல்லியமா தெரியுறான், ஏன் வந்துட்டு ஆக்சுவலாக ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம we shouldn't invest more time and money in that, rather create a better world from all of us to the person that we want to. Social media is moving more in a negative way. சரிங்களா? அதாவது நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்லுங்கள், லைக்ஸ் பறக்கும், வியூஸ் பறக்கும், அப்படி பறக்கும். பட் ஆனால் பாசிட்டிவாக அதே சொல்லும்போது கிடையவே கிடையாது. பட் இங்கே இல்லாதது பாசிட்டிவிட்டி தான். முடிஞ்ச அளவுக்கு லெட்ஸ் கிவ் தட் பாசிட்டிவிட்டி. I mean, that's the way we exist. பாசிட்டிவாக இருப்போம், பாசிட்டிவிட்டியை கொடுப்போம். At the end of the day வந்துட்டு புட் டவுன் பண்ணியோ இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் எதுவுமே சாதிக்க போகிறது இல்லை. ஐ வில் மேக் மை செல்ஃப் மோர் பெட்டர், மை நாலேஜ் மோர் பெட்டர், ஐ லேர்ன் மோர் பெட்டர். எவ்வளோ தான் பண்ணாலும், எவ்வளோ தான் சோஷியலாக இது பண்ணாலும், எல்லா ஆளுக்கும் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம நிம்மதியாக நம்மளோட ஃபேமிலியோட படுத்து தூங்கணும் ஹாப்பியாக. அவ்வளோதான். தட்ஸ் வை வி ஆல் எக்ஸிஸ்ட். I am running for that. Are you? Yes, all of us. On that note, to finish, நான் ஒரு பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி தான் ஒரு லைன் படித்தேன். டோன்ட் ட்ரை டு பி அ கிரேட் மேன். சரியா? அதாவது இப்போது இந்த உலகத்தில் நம்ம கிரேட்டாக இருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு வேளை கண்டுபிடிக்கலன்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எப்படியோ வந்திருக்கும். நீ கிரேட்டாக இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. டோன்ட் ட்ரை டு பி அ கிரேட் மேன். ஜஸ்ட் பி அ சிம்பிள் ஹம்பிள் ஹியூமன் பீயிங் டு யோர் சரௌண்டிங். உன் சரௌண்டிங்கை நல்லா பார்த்துக்கோ, உலகம் நல்லா அதுதான் உலகமே. அதுதான் உலகம். ஏன்னா அந்த உலகம் நல்லா பார்த்துக்கோ. யூல் பி எண்ட் ஆஃப் த டே வெரி ஹாப்பி. டோன்ட் ட்ரை டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். இந்த வெள்ளையாகணும், இந்த குண்டா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், இது அது இருக்கணுங்கிறது வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே யூ ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை another person. Don't run behind this. Satisfy yourself. Pierre. Sorry sir. What was that? அந்த மாதிரி தான். அழகி. அதெல்லாம் இவ்வளவு தூரம் வட்டாங்க. Not even a single acne. This is for Christmas party. Come. Hey Mickey. நம்ம ரெடி ஆயிட்டு இருக்காங்க சாரா. டோன்ட் டிஸ்டர்ப். அவங்க ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி போகுது அப்படி வருது. MNRF வந்துட்டு ஆக்டிவாக இருக்கட்டும், ஆக்னி ஸ்கார்ஸாக இருக்கட்டும், சாரா குட்டியாக இருக்கட்டும், நடுவில் சாரா குட்டி வந்துட்டு அழகு குட்டியாக இருக்கட்டும்.